Dhoni should retire, he should leave way for instance. So சிஎஸ்கே கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. சாவர நேரத்தில் அம்போன்னு ஒரு பேட்டிங்கு, ஒரு பவுலிங்கு, ஒரு தரமான ஒரு ஃபீல்டிங்கு. இட் ஹஸ் பீன் வெரி இதான். இன்னைக்கு தான் வந்து சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஆடிருக்காங்க. இவ்வளோ நாள் சூப்பர் கிளவுன்ஸ் மாதிரி ஆடிருந்தாங்க, இன்னைக்கு தான் சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஆடிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் ஹெரிட்டேஜ். ஸோ இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். நெக்ஸ்ட் இயர் தான் ஒரு மெயின் பிக்சர் லோடிங் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான ஒரு செய்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட. இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்த்தோம். அண்ட் பர்ஃபெக்ட்லி தே பிளேட் யார். அதுவும் நீ கரெக்டாக பர்ஃபெக்ட் டாஸ்க் வின். ஆஃப்டர்நூன் கேமு, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணு, ரன்ஸ் அந்த போர்ட் போடு, பெல்டர் ஆஃப் விச் அப்சல்யூட் பேட்டிங் ட்ராக். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கூடாக்கு ஏதாவது நியூட்ஸ் எதாவது இருக்குதா, தலை ஓடுதோ இல்லை ஏதாவது யாராவது மேனேஜ்மெண்ட்டோட நியூட்ஸ்க்கு இது எதாவது இருக்காயா, ஏன் அவட வைக்கிறீங்க? இதுக்கு அந்த ராமகிருஷ்ணா கோஷே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை ட்ரை பண்ணால் என்ன செத்தாடா போயிருவீங்க. இன்னைக்கு நல்ல வேலை ஊடாக பேட்டிங் அடிக்கலாம் யோபா, இல்லைன்னா அவரோட டெரரிசம்லாம் பார்க்க முடியாது. அண்ட் அந்த கான்வே வந்து இன்னைக்கு தான் கிளாசிக்கல் கான்வே, ஒரு நேச்சுரல் கேம் ஆடின மாதிரி இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் அன்வான்ட் ஷாட்ஸ் போய் சுற்றி இருந்தாரு. ஸோ இன்னைக்கு கிளீனாக அவருக்கான டே மாதிரி தெரிஞ்சது. ஸோ அந்த கிளாசிக்கல் கான்வே விச் வி லவ் டு சி வந்து இன்னைக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஆயுஷ் மாத்திரே வழக்கம் போல் அந்த ஒரு ஓவர் 28 போட்டு லெக்கை கிளியர், ஃப்ரண்ட் லெக் முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சிடறாரு. இந்த யூஸ்வலாக நம்ம டிராவல் செட் பண்ணுறது பார்ப்போம், ஃப்ரண்ட் லெக் முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சுட்டு போட்டு சாத்துறாரு. ஆன் தி அப் பயங்கரமாக ஆடுறாரு ஆயுஷ் மாத்திரே. அண்ட் அனதர் குவிக் ஃபயர் நாக். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் இந்த மேலே போடுற பால் மட்டும் கொஞ்சம் இந்த லெக்கு முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சிடறாரு. ஸோ அதுக்கும் அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கெட் அ பிக் நாக் இந்த அப்கமிங் இயர். ஸோ அண்ட் உர்வில் பட்டேல் அனதர் ஸ்டார் ஃபார் சிஎஸ்கே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி உர்வில் பட்டேல் ஒரு 6 ஹிட்டிங் மான்ஸ்டர். ஃப்ளிக்கு பயங்கரமாக ஆடுவார். அதே மாதிரி அந்த ஃபைன் லெக் மேலே தூக்கி நல்லா ஆடுவார். ஹுக் சூப்பராக ஆடுவார். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் நல்ல ஷாட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த உர்வில் பட்டேல் வந்து பிரில்லியண்டான ஒரு டேலண்ட்டுங்க. எஸ்எம்ஏடியில் போட்டு போலன்னு பிறந்தார். ஸோ அகைன் அவரோட சான்ஸை வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி ஹீ ஸ்கோர்ட் அ பிரில்லியன்ட் கேமியூ. அண்ட் அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. 9 overs 100 இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்குமே வந்து தூபே வந்தார். ஸோ நம்பர் 4 இன்னைக்கு தான் அவரோட பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஸோ எடுத்தோடனே சாய் கிஷோரை அந்த 2 6 டேக் ஆன் பண்ணார். பட் ஐ தாட் ஹி வில் ஸ்கோர் லைக் 30-40 runs குவிக்லி. ஏன்னா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் ஜிடியோட பவுலிங், நம்ம சிராஜ் வந்து ஒரு 6-7 கேம்ஸை விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு ஜிடியை. அந்த 6-7 கேம் விக்கெட் எடுக்காதனால இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 கேம்ஸாக 200+ கொடுத்துனே இருக்காங்க கன்சிஸ்டண்டாக. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அப்சல்யூட் ரோட் பிச்சில் நம்ம பிரசித் கிருஷ்ணா 4 overs 23 போடுறாருன்னா ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஹவு மச் ஆஃப் பேஸ் ஹி ஹஸ் ஜென்ரேட்டட். ஸோ அவர் போடுற பால் வந்து ஆல் த பேட்ஸ்மென்ஸ் ஆர் பீட்டன் பை பேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் லென்ஸ் போடுறாரு. ஆந்தியே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரசித் கிருஷ்ணாவை. ஸோ பிரசித் கிருஷ்ணா நீங்கள் ஃபுல்லாக ஆடினீங்கன்னா யூ வில் பி பீட்டன் பை பேஸ். உடனே நீங்கள் வந்து அந்த யூ கெட் அவுட். ஸோ த வே பிரசித் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு பயங்கரமாக பிரில்லியண்டாக போட்டார். ஆனால் அதே மாதிரி டெவால் பிரவிஸ் இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த உன்ன மாதிரி ஒரு பிளேயர் தானே தேடிட்டு இருந்தோம். நீ வந்து ஒரு காவல் தெய்வம். 10 வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் கொடுங்க, அடுத்த 2 வருஷம் ஃபெயில் ஆனால் 10 years கிவ் ஹிம் a contract ஹீஸ்ட். அவர் அந்த SA20 வந்து லாஸ்ட் இயர் வந்து சுத்தி இருந்தாரு. ஹி ஹேட் நோ க்ளூ என்ன ஆடுறாருன்னு அவருக்கே தெரியல, கன்சிஸ்டண்டா இல்லை. ஆனால் இந்த இயர் SA20 அவரோட லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி மேட்ச் சுச்சுவேஷன்ஸ்க்காக இது பண்ணும், ரியாக்ட் பண்ணும், எந்த கண்டபடி சுத்தமாக க்ளீன் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், லாங் ஆன் லாங் ஆஃப், அதே மாதிரி ஸ்கொயர் லெக், டீப் ஸ்கொயர் லெக்ஸ், அவரோட திங்கிங், அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், வீல மட்டுமே சூப்பராக ஆடுறாரு பிரவிஸு. ஸோ பிரில்லியண்டான பேட்டிங். ஸோ அன்வான்டாக சுத்தாம அண்ட் எல்லா பாலுமே க்ளீன் ஹிட்டிங். அதாவது அவர் அடித்தா 6 அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இங்கே டெவால் பிரவிஸ்கிட்ட. அண்ட் 200க்கும் 230க்கும் வித்தியாசம் கொண்டு வந்தது டெவால் பிரவிஸ் தான். ஏன்னா ஒரு எண்ணில் ஜடேஜா ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. இன்றைக்குமே ஜடேஜா வந்து நம்பர் 5ல ஒரு பிக் லெட்டும். அண்ட் ஆனால் பத்ரிநாத் சொன்ன அளவுக்குலாம் இல்லை. பத்ரிநாத் வந்து ரிலீஸ் பண்ணும், அது பண்ணும். அவரோட இந்த கமெண்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. பத்ரிநாத் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணும், ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் வைக்கணும். ஆனால் அது வந்து இங்கே வந்து வைக்கவே இல்லை. ஏன்னா ஜடேஜா நம்பர் 4 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த இயர் 150+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஆஃப் 50 odd ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு டாக்கிங் பாயிண்ட். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்துன்னு வந்து ஒரு ரிலீஸ் பண்ணணும்னு உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. தேர் இஸ் நோ எவிடன்ஸ் டு சப்போர்ட் யுவர் ஃபேக்ட். ஸோ அதுதான் வந்து
பத்ரிநாத்தோட கமெண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இன்னைக்கு. அண்ட் மேமூத் டோட்டல் 250. இன்னைக்கு தான் வந்து தோனி பேட்டிங் வரல அப்படின்னா பார்த்துக்கோங்க, இன்னைக்கு தான் பெட்டராக பேட்டிங் ஆடிருக்காங்கிறது. 230 இன்னைக்கு தான் வந்து ஃபுல் மீல்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. தோனி வந்து இன்னொரு 6 அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து மெகா மீல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் தோனியை ஹேட் பண்ணுறாங்க, லைக் அது ரிட்டையர் ஆகிடணும். அண்ட் அவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் க்ரூஷியல் நாட்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸா. நான் வந்து சொல்கிறேன், பிஓடிஎம் ஆகியிருக்காரு. அதே மாதிரி அந்த 17 to 20 அதிக 6 அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஃபெயில் ஆன் 2 to 3 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனாரு. ஸோ அந்த 2 to 3 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனதுனால உடனே வந்து இந்த ஃபேன் ஸ்டார்டட் தோனி ஷுட் ரிட்டையர், ஹி ஷுட் லீவ் வே ஃபார் இன்ஸ். ஸோ அதனால ஒரு பாயிண்ட் கரெக்டு தான். பட் அவ்வளோ பெரிய லெஜெண்டை இவ்வளோ வருஷமா ஹி இஸ் ப்ரூவிங். இவர் இந்த அளவுக்கு ஒரு கிரேட் பவர் ஹிட்டர் சிஎஸ்கேக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இஸ் ப்ரூவிங் வருஷம். இந்த வருஷமும் நல்ல டீசெண்டாகவே ஆடி இருக்காரு. அப்படிங்கும்போது அவரை மாதிரி ஒரு பெரிய பிளேயர், அவருக்கும் வந்து ஒரு யோசனை வேணும்ல, லைக் 10th பிளேஸு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் வுடன் ஸ்பூன். ஸோ இந்த சீசனில் ரிட்டையர் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசன் வி வில் ரிட்டையர் ஆன ஹை. ஸோ அவருக்கும் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ லெட் ஹிம் டிசைட் த ரிட்டையர்மெண்ட், நாட் ஜஸ்ட் யூ. அண்ட் அடித்தா மட்டும் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இஃப் ஈஸ் அந்த 2 மேட்ச் 3 மேட்ச் ஃபெயில் ஆனால் உடனே அவங்க வன்மத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் அப் டு ஹிம் டு டிசைட் வென் டு டிசைட். அண்ட் ஹீ வில் பி ஃபார் அவர் தலை. அண்ட் ஹீ வில் பி ஃபார் அவர் ரிமெம்பர்ட் ஃபார் அவர் கிரச். எங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் கிரச் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தது தலை தான். அப்படிங்கும்போது இட்ஸ் அப் டு ஹிம் டு டிசைட். ஸோ அந்த போஸ்ட் இன்டர்வியூலையுமே வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஒரு 2 to 3 months எப்படி என்னோட ஃபிட்டாக வச்சுக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் ஆடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஹி வில் பிளே த நெக்ஸ்ட் சீசன் ஆல்சோ. அண்ட் சுரேஷ் ரெய்னா ஹேஸ் ஹிண்டட் ஹி வில் கம் அஸ் அ பேட்டிங் கோச் நெக்ஸ்ட் இயர். ஆகாஷ் சோப்ரா வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பேட்டிங் கோச் ஏதாவது நீங்கள் ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? எஸ் ஆர். ஸோ நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக கோச்சில் ஒரு மாற்றம் வருதுன்றது ரெய்னா சொல்லியிருந்தார் போல இருக்கு. இவர் வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து அவர் நேம் வந்து எஸ்ஓ இல்லை ஆர்லையோ ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டப்போ இவர் வந்து சிரிச்சுட்டே வந்து ஹி ஹாஸ் த ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றார். ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ் வந்து டெஃபினட்டாக சுரேஷ் ரெய்னா தான். ஸோ மேபி ஹி ஹாஸ் ஹிண்டட் ஹி வில் டர்ன் ஆஸ் அ பேட்டிங் கோச் நெக்ஸ்ட் இயர். அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லையுமே அன்ஷுல் காம்போஜ் இஸ் டெஃபினெட்லி அ ஃபைண்ட் ஆஃப் த சீசன் மேன். அந்த ஹார்ட் லென்ஸு குட் லென்த் வந்து கண்டினியூஸாக அடிச்சுனே இருக்காரு அன்ஷுல் காம்போஜ். அண்ட் கலீல் இன்னைக்கு பிரில்லியண்டா போட்டார். ஜடேஜா ப்ரூவ் இந்த பவுலிங்ல அகைன் ஹி ப்ரூவ் டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நான் ஏன் தளபதி, நான் ஏன் க்ரூஷியல் டைம்ல விக்கெட் எடுத்து கொடுப்பேன், நான் ஏன் சிஎஸ்கே இவ்வளோ வருஷமா லாங்கேஜிவிட்டி மெயின்டைன் பண்றேங்கிறது இன்னைக்கு பவுலிங்லேயே ப்ரூவ் பண்ணிட்டார். அண்ட் ஜிடி போட்டலாம் சைடு ஆயிட்டாங்க. சாய் சுதர்சன், சுப்மன் கில், பட்லர் வேற பிளே ஆஃப்ல இருக்க மாட்டாங்க. இவங்களோட ஆப்சன்ஸ்ல எப்படி ஆட போறாங்கன்றது தெரியல. பட் ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடணும் டெஃபினட்டா. அந்த 232 ஜிடி கூட பேட்டிங், ஜிடி கூட ஒன்லி வே கேன் பீட் தம் இஸ் பேட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் 230. ஸோ அதனால இவங்க வந்து மேபி இந்த ரஷ், இந்த ஹரி தே வில் கெட் அவுட். ஸோ லாஸ்ட் 2 games அதான் பண்ணிருக்காங்க. பட் டெஃபினட்டா மேபி பிளே ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெவி ரன் ரேட்டு இந்த 2 மேட்ச் வந்து பயங்கரமா தோத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட மைண்ட்லயுமே அது வந்து கொஞ்சம் பிளே ஆகும். ஸோ அந்த டாப் 2 ரேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் மேபி நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே வுட் வாண்ட் அ டெத் பவுலர். ஸோ பத்ரினாக்கு இஸ் நாட் தட் ரிலேபிள். அப்படிங்கும்போது ஒரு டெத் பவுலர் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர், ஒரு ஓவர்சீஸ் ஃபினிஷரோ இல்லை ஓவர்சீஸ் மிடில் ஆர்டரோ தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டா தேர் கம்ப்ளீட்லி செட். ஸோ நம்ம போடுவோம் சிஎஸ்கேவோட நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த வே ஃபார்வர்டு என்ன, நெக்ஸ்ட் இயர் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறோங்கிறது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் சிஎஸ்கே இஸ் அலவுட் டு ஹேவ் 1 பேட் சீசன். ஸோ இந்த பேட் சீசனில் தே ஹேவ் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். 100 அது மட்டும் இல்லாமல் காம்போஜ், பிரேவிஸ், உர்வில், மாத்ரே, லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் சீசன் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அண்ட் பிரேவிஸ், மாத்ரே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎலுக்கு அப்புறம் ஐ வாஸ் லிட்டரலி டயர்ட். சிஎஸ்கே மேட்சஸ் எனக்கு பார்க்க வந்து பிடிக்கவே இல்லை. அது இன்டர்டே காட்ட மாட்டாங்க. பேட்டிங்கில் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டே கிடையாது. they never try to hit. So whenever 180 190 அடிச்சாலே they start playing for 100. And இப்போ Brevis Matre have not only given us hope for the next year, they have also made fans sit and watch all CSK games irrespective of them win or lose. அவங்க பேட்டிங்கா அவங்க மேட்சை வந்து நம்பி பார்க்க வைக்கிறாங்க. அதுவே ஐ வில் கன்சிடர் them as a win situation. So definitely
உருவில் மாத்திரே பிரவிஸ் உங்களுக்கு பிக் தேங்க்யூ. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வருஷம் யூ ஹேவ் கிவன் சம்திங் டு ஹோப் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் அண்ட் சம்திங் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் சீசன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ டெஃபினட்டாக தே ஹாவ் அந்த சீசன் ஹையில் முடிக்கும் போது எவ்வளோ தோத்தாலுமே அது எல்லாமே வந்து மறந்து போகிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஸ்டில் பஞ்சாபும் மும்பை நாளைக்கு பஞ்சாப் பீட் பண்ணால் தே வில் ஹாவ் அ கிரேட் சான்ஸ் டு கோ டு டாப் 2. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஐ திங்க் எல்எஸ்ஜி வில் பீட் ஆர்சிபி. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதோட இந்த மேட்சோட ரிவ்யூ முடிஞ்சுது. ஸோ சிஎஸ்கே அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அடுத்த வருஷத்துக்கு டெஃபினட்டாக தே ஹாவ் அ ஸ்ட்ராங் டீம். போஸ்ட் மேட்ச் கரெக்ஷன்ஸ் அந்த ஆக்ஷனில் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தே வில் பி லீத்தல் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் சிஎஸ்கே ஆர் அலோட் டு ஹாவ் அ பேட் சீசன். தே ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ மற்ற டீமுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட பிளே ஆஃப் என்டர் ஆகியிருக்காங்க, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பீட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட டீமை வந்து ஓட விட்டுருக்காங்க. அண்ட் தே ஹாவ் கிவன் இனஃப் டு செரிஷ் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ். டெஃபினட்டாக வந்து இந்த 1 இயர் கிரிட்டிசிசம்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் சிஎஸ்கே ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். ஏன்னா 2020 பேட் சீசன் இருக்கும்போது 2021 ட்ராஃபி அடிச்சாங்க, 2023 இருக்கும்போது 2022 இருக்கும்போது 2023 அடிச்சாங்க. ஸோ மேபி 2025 உடன் ஸ்பூன். ஸோ பிகஸ்ட் கம்பேக் கம்மிங் in the next year. So hopefully all CSK fans sit back, relax the rest of the IPL, start with the bang in the next IPL. So definitely நம்ம தான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்த ஒரு மேட்ச் அண்ட் டெஃபினட்டாக இது ஒரு யார் ஜெயிச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர். ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் வில் வாட்ச் இட். அண்ட் த வே கிளாசன் அண்ட் டிராவிஸ் had batted today, they gave them nightmares. போட்டு போலன்னு பொழந்தாங்க கொல்கட்டாவை. கிளாசன்லாம் வந்து பிரில்லியன்ட் க்ளீன் ஹிட்டிங், எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃப். இந்த வி ஆடுற ஸ்பின்னை வந்து ஸ்ட்ரெயிட் அடிச்சா டெஃபினட்டாக யார் கிரேட் ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் நீ ஃப்ரீயாக ஆடுறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசிஸ் இந்த 2 டீமுக்கும் எதுவும் ப்ரெஷர் கிடையாது, எஸ்ஆர்ஹெச் கிடையாது, சிஎஸ்கே கிடையாது, எல்எஸ்சி கிடையாது, யாருக்குமே ப்ரெஷர் கிடையாது. அதாவது ஃப்ரீயாக ஆடுறாங்க, அவங்களோட கேமை என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் கேகேஆரை போட்டு போட்டலாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக போட்டலாம் பண்ணி தள்ளிட்டாங்க. 277 ரன்னு யார் போட்டாலும் அடின்னு அடிச்சாங்க. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு தான் அந்த ஒரு டிராவிஸ் ஹெட்டாக தெரிஞ்சார். இந்த சீசன் ஹஸ் பீன் a very big let down for him. ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி 298 அடிச்சிருந்தாரு அப்படிங்கும்போது பிக் let down. அபிஷேக் சர்மா ஆன் அண்ட் ஆஃப், கிளாஸனுமே பிக் let down. ஆனால் இந்த ஒரு மேட்ச் தே ஹேவ் கிவன் them hopes in the next season. ஸோ இப்படி தான் நாங்கள் ஆட போகிறோம். டோர்னமெண்ட்டும் நாங்கள் ஹையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹையில் முடித்தோம், ஆரம்பித்தோம், என் பண்ணும்போது ஹையில் முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக இந்த ஒரு பேட்டிங் ஆர்டருக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா, அண்ட் டெஃபினட்டாக ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு தேவை. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர் ஹாஷ் ஜூபி சூப்பராக போகிறாரு. லெக் ஸ்பின்னர் டெஃபினட்டாக ஒருத்தர் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்விங் பவுலர் தேவை. ஸோ அது இருந்ததுனா எஸ்ஆர்ஹெச் வில் பி செட். அண்ட் கேகேஆர் வந்து போட்டலாம் ஆகிட்டாங்க இன்னைக்கு. கேகேஆர் ஹேவ் லாட் டு திங்க். வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அண்ட் டெஃபினட்டாக தே ஹாவ் டு ரிலீஸ் குர்பாஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேர்த்துமே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இது பண்ணும். அங்கிரீஷ் ரகுவன்ஷியை வேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு டேலண்ட்டை. டெஃபினட்டாக ஒரு மேலே ஓப்பனிங் அனுப்பலாம். ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது அங்கிரீஷ் ரகுவன்ஷியோட. ஸோ ரகுவன்ஷியே ஒரு ஃபியூச்சர் ஓப்பனராக அவங்க பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பார்க்குறத விட எல்லா பவுலரையும் போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு. அப்பவும் சுனில் நரேன் வாஸ் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் இன்னைக்குமே பிரிண்டாக போட்டார். ஸோ அந்த 277 to 295 அந்த ஒரு ரேஞ்சை வந்து தடுத்ததுங்கிறது சுனில் நரேன் தான். குரூஷியல் டைமில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு போட்டு பேஷ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், எந்த பக்கம் சுத்தலை, அன்வான்டாக சுத்தலை, எதுவுமே பண்ணல. தே பிளேட் அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடினாலே எப்பவுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடினாலே உங்களுக்கான டேங்கிறது தெரிய வரும். அண்ட் அதுதான் அகைன் டிசப்பாயிண்டிங் சீசன் ஃப்ரம் டிகாக். ஹோப்ஃபுல்லி தே ரிலீஸ் ரஹானே. மேபி ஒரு கேப்டனாக இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பட் பேட்டராக ஹி ஹாஸ் டன் வெல். மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ கிளிக் ஆகலைன்னா இதுதான் அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப பொட்டலமாயிட்டு வராங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் சீசன் அந்த ஆப்ஷனில் வந்து ஹேவ் அ பிக் ஜாப் டு டூ. கேமரான் கிரீன் யார் எடுப்பாங்களோ அவங்களுக்கு அந்த பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக இன்னொரு வீடியோ போடலாம். சிஎஸ்கேக்கு ஒரு வீடியோ போடலாம், கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் 3 பேருக்கு ஒரு வீடியோ போடலாம். யாரெல்லாம் குவாலிஃபை ஆடியோ வாட் தே ஹேவ் டு டூ இந்த ஆப்ஷன் எல்லாமே ஒரு வீடியோ போட்டுடலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஐ போஸ்ட் வீடியோஸ் டெய்லி.
ஹோப்ஃபுல்லி உங்கள் சப்போர்ட்னால இன்னும் கொஞ்சம் நான் குரோ ஆவேன். தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட்.